வெல்கம் டு ஜீனோ அகாடமி. போன ஒரு வீடியோவில் நம்ம எப்படி கெயில் டவுன்லோட் பண்ணுறது அண்ட் நம்ம எப்படி ப்ரோட்டியஸை டவுன்லோட் பண்ணுறது அண்ட் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் கெயில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளாங்க் ஸ்லைட் தான் இருக்கும். அதில் எப்படி நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ பேஜ் க்ரியேட் பண்ணுறதே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த ஒரு வீடியோவில் பேஜ் க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம கோட் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் கெயில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாங்க் ஸ்லைட் இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டூல் பாரில் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நியூ விஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதாவது இது ஒரு நியூ பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அண்ட் இதில் மல்டிபிள் ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்பேஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்தடுத்து எனக்கு பேஜ் வேணும் அப்படிங்கிறதுல இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நான் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒன்று, அண்ட் இருக்கிற ப்ராஜெக்டை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட் அந்த ஒரு டூலில் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் நெக்ஸ்ட்டில் நான் எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்டில் நியூ விஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ராஜெக்டை சேவ் பண்ண சொல்லும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சேவிங் பார்த்திங்கன்னா லைக் கெயில் டவுன்லோட் பண்ணும் போதே C51 அப்படின்ற ஒரு ஃபோல்டரும் உங்களுக்கு சேர்த்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் இந்த ஃபோல்டர் உள்ளேயும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபோல்டர் உள்ள நீங்கள் சேவ் பண்ணணுமோ லைக் டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம 2 ஃபைல் சேவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 ஃபைலுமே சேம் ஃபோல்டர் இல்லை சேம் பிளேஸில் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு ஃபைல் நேமுமே உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக கொடுங்க. அதாவது நான் இப்போ எல்இடி ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா லைக் எல்இடி அப்படின்றது நீங்கள் நேமாக வச்சுக்கோங்க. இல்லையா நான் ஏதாவது சென்சார்ஸ் இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறேன்னா என்ன சென்சார் நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஒரு சென்சார் நேம், உங்களோட ப்ராஜெக்ட் நேம், இந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ சும்மா என்னுடைய அகாடமி நேம் கொடுத்துக்கிறேன், ஜீனோ அகாடமி. ஸோ ஜீனோ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அண்டு சேவ் அஸ் டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் எதுவுமே பண்ணலை. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் சேவ் மட்டும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய மைக்ரோ கண்ட்ரோலரை சூஸ் பண்ண அது சொல்லும். ஓகே, அதனால தான் நான் மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் நான் அப்பயே சொன்ன மாதிரி நம்ம AT89C51 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே ஒன்றுமே ஒரு பிராண்ட்ஸ். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம இன்டெல் தெரியும், அண்ட் மைக்ரோசிப் தெரியும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஹனிவேல் இருக்குது. இந்த மாதிரி நிறையவே மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் பில்ட் பண்ணுற கம்பெனிஸ் நிறையவே இருக்குது. நம்ம அதில் மைக்ரோசிப்பில் அந்த பிராண்டோடைய ஒன் ஆஃப் தி மைக்ரோ கண்ட்ரோலர் AT89C51 நான் இவ்வளோத்துலேயும் தேட முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த சர்ச் பட்டனில் ஜஸ்ட் AT89C51 அப்படின்னு நான் டைப் பண்ண உடனே பாருங்கள் மைக்ரோசிப் கம்பெனி. அதுலேயே அந்த AT89C51 நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷன் எதுவுமே கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா அது என்ன இருக்கும், அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அண்ட் இந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையில்லாதனால இதை நீங்கள் கிளிக் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு டார்கெட் அப்படிங்கிற ஒன்று நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஓகேவா? இதை முடிச்சுட்டு நீங்கள் பிளாங்க் பேஜ் தான் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால், பட் இங்கே எங்கேயுமே பேஜ் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய கீபோர்டில் Ctrl+N அப்படின்னு கொடுத்தாலே ஒரு பிளாங்க் பேஜ் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? இல்லை எனக்கு இந்த மாதிரி கீபோர்ட் எனக்கு ஒர்க் ஆகலை, இல்லை கீபோர்டில் எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு நியூ பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைல் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்,
இந்த ஒரு ஃபைலை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். இது சேவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலே சேவ் ஆகிடும். ஸோ நான் முன்னாடி என்னுடைய ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன நேம் கொடுத்தனோ அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். லைக் ஜீனோ டாட் அந்த இடத்துல நான் என்னுடைய சேவஸ் டைப்பை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணணும். அதாவது நம்ம போன தடவை க்ரியேட் பண்ணும்போது ஜீனோ டாட் அங்கேயே கொடுத்துருக்கவாங்க யூவி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ப்ராஜெக்டை சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம சி ஃபைலை தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஜீனோ டாட் சி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, சேவ் பண்ண உடனே இங்கே பாருங்கள் என்னோடய பேஜோட நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பேஜை வந்து என்னோடய டார்கெட் ஃபைல்னு ஒன்று க்ரியேட்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு ஃபைல் கூட நான் இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறேன், அதாவது ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் இந்த டார்கெட் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் குரூப் 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் டு குரூப் சோர்ஸ் குரூப் 1ன்னு சொல்லிட்டு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேவ் பேஜுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். நான் சேவ் பண்ணது ஜீனோ டாட் சி அப்படின்னு தான் சேவ் பண்ணேன். ஸோ அது வந்துருச்சா, நான் ஜஸ்ட் இந்த ஆட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அகெயின் ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜீனோ டாட் சி, அதாவது என்னோடய பேஜ் வந்து என்னோடய டார்கெட்குள்ளே இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி நம்மளோட அவுட்புட் வந்து வெரிஃபையும் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இங்கே நிறைய ஐகான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐகான்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இதை வச்சு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக க்ளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.